ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த மண்டபம், கலைஞர் நகர், ஜே நகர், எருமை தரவை உள்ளிட்ட பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஊருணி கரையில் உடைப்பு ஏற்பட்டு அப்பகுதி குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள வெள்ள நீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எருமை தரவை இருக்கும். சரியான மழை பெஞ்சு ஒரு 10-20 நாளாக அந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும். யாரும் எங்களை என்னன்னு கூட கேட்கல, எதுவும் பார்க்கவும் இல்லை. இப்போவும் தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கு. கேரண்டி இல்லாம யாராச்சும் ₹1 கொடுப்பாங்களா? ஆனா சிஜிடிஎம்எஸ் திட்டத்துல 5 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் உதவி கொடுக்குறாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. நிறைய தண்ணியெல்லாம் வந்துருச்சு. நாங்கள் தண்ணிக்குள்ளே கிடக்குறோம், சாப்பாடு கூட இல்லாமல் தண்ணிக்குள்ளே இப்படி தவிக்கிறோம். ஒருத்தர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஊர்னி எப்போ உடஞ்சி? ஊர்னி இந்த மழையில் தப்பா உடஞ்சிருச்சு. உடஞ்சி வீட்டுக்குள்ளே எத்தனை நாளாக தண்ணி கிடக்கு? வீட்டுக்குள்ளே நான் ஒரு வாரமாக தண்ணி கிடக்கு. சமைச்சு என்ன சாப்பிட்றீங்க? சாப்பாடு என்ன கடையில் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருவோம். குளத்தில் இன்னும் தூர் வராதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கண்ணே. இதனால் பொண்ணுங்க பாப்பா இல்லை யாருனாலையும் ஸ்கூல் எங்கேயுமே போக முடியல, எங்கேயுமே கூப்பிட்டு போக முடியல. யாருக்கா உடம்பு சரியில்லை கூட எதுவுமே பண்ண முடியலண்ணே. அதிகாரி பார்த்தாங்க, மோட்டர்லேருந்து தண்ணி எடுத்தாங்க. நான் அந்தளவுக்கு எதுவுமே ஸ்டெப்பு போடணும். அப்படியே தான் இருக்கிற மாதிரி தான் தண்ணி அப்படியே இருக்குது. ஆனால் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த குளத்துல இன்னும் தூர் வராமல் இருக்குண்ணே. குளம் நோண்டிலேருந்து அப்படியே தான் இருக்குது, மற்றபடி இன்னும் தூர் எடுக்காமல் இருக்குது. இதனால் மக்கள் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. எங்கேயுமே போக முடியல, எங்கேயுமே வர முடியல. இதனால் கொசு ரொம்ப பாதிக்குது. பூச்சிப்பட்டம் நிறைய உள்ளே வருது.